ஹாஸ்டல் ஃபுட் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லோரும் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ஸ்கூலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனராக ஒர்க் பண்ணுறேங்க. இந்த ஃபீல்டில் சும்மா 8 to 9 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா என்னால் ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைலாம் அதிகமாயிட்டுது அப்படிங்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் டயட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் இல்லையா, வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு, ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு, ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால சில ஃபுட்ஸை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு சில ஃபுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேக் பண்ணணும். ஹாஸ்டலில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனால வீட்டிலேருந்து வரலான்னு நினச்சேன். வீட்டிலேருந்து வந்தாலும் ரொம்ப லாங் ட்ராவல், அப்புறம் பர்சனல் இஷ்யூஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக வேலையை குவிட் பண்ணிட்டேங்க. என்ன தான் டயர்டு இதெல்லாம் இருந்தாலும், ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும், ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது, லைஃப் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கு. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ண கற்றுக்கிட்டேன்.